சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே. சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே. கமான் கமான் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். பிரைஸ் தி லார்ட். சத்தியமுழக்கம் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க, பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆனாலும் லாக்டவுன் நீடிச்சுட்டே போகுது, சர்ச்சுக்கு போக முடியலையே, சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையேன்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு வருத்தம் இருக்குல்ல. சரி, கவலைப்படாதீங்க. சரியா? நீங்க எல்லாம் ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா ஏசப்பா எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி சீக்கிரமா விடுதலை தருவாங்க. ஏன்னா குட்டி பிள்ளைகளாகி நீங்க ஜெபிச்சா ஏசப்பா கண்டிப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதனால நீங்க டெய்லி ஜெபிங்க. சீக்கிரம் நம்ம சர்ச்சில் சந்திக்கலாம். சரியா? சரி, உங்க வருத்தத்தை போக்குறதுக்காகவே நீங்க சர்ச்சில் வந்து சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறீங்களே, அதை சரி பண்றதுக்காகவே உங்க வீடு தேடியே சண்டே கிளாஸ் வருது. என்னன்னு கேக்கீங்களா? ஆன்லைன் சண்டே கிளாஸ். நீங்க வீட்டுல இருந்துகிட்டே சண்டே கிளாஸ் அட்டன் பண்ண போறீங்க. சரியா? பாட்டு, வசனம், கதையெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள போகிறீங்க. இத நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நீங்க ஒவ்வொரு சண்டையும் நீங்க சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. அதுல சொல்லி தரக்கூடிய எல்லா காரியங்களையும் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. திரும்ப நீங்க சர்ச்சுக்கு வருவீங்கல்ல சண்டே கிளாஸ்க்கு, அப்போ நாங்க கேட்போம். சரியா? மறந்துடாதீங்க. நம்ம இன்னைக்கு ஜெபிச்சு இந்த சண்டே கிளாஸ நம்ம ஆரம்பிச்சு வைக்கலாம். சரியா? ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, கிருபையுள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாள் மட்டும் அப்பா கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் விசேஷமாய் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே விசேஷமாய் தகப்பனே இன்று நாங்கள் ஆரம்பிக்கிற ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. நம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவ ஆவியானவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இது பொறுப்படுத்தி செய்கிற பொறுப்பாளர்கள், டீச்சர்ஸ், மீடியா டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் உடைய விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே தகப்பனே இன்று கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு ஆண்டவரே கதை, வசனம், பாடங்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அது பிரயோஜனமா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கற்றுக்கொண்ட காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலம் நடக்கிற ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு காரியங்களும் எல்லா குட்டி பிள்ளைங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாய் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தடையில்லாமல் ஆண்டவரை நடக்க இதற்குரிய ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் நீர் வாய்க்க பண்ண வேண்டும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவங்களுடைய குடும்பங்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பங்களோடு விசேஷமா ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உங்களுடைய கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு நாங்கள் முத்திரையிட்டு செபிக்கிறோம். பிதாவே, இந்த உலகத்தின் தீமைகளுக்கு தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், தொடர்ந்து வர்ற பாடல், கதைகள், வசனங்கள் எல்லாம் பாருங்க, பயனடைங்க, கற்றுக்கொள்ளுங்க. சரியா? ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆண்டவரோட கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு அக்கா நம்புறேன் குட்டீஸ். உங்க எல்லாரையும் இன்னைக்கு இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல மீட் பண்றதுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டீஸ், இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கூல் கிடையாது, ஹோம்வொர்க் கிடையாது, டியூஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருப்பீங்க, நல்லா விளையாடுவீங்க, அப்படிதானே? அதோட கூட டெய்லி காலையில ப்ரேயர் பண்றீங்களா, பைபிள் ரீட் பண்ணுவீங்களா? நீங்க கரெக்டா 2 டைம் பண்ணுவீங்கன்னு அக்காவுக்கு தெரியும் குட்டீஸ். ஏன்னா நீங்க எல்லாருமே ஆண்டவருக்கு பயப்படுற பிள்ளைங்க. சோ அதுல வந்து கரெக்டா பண்ணுவீங்க. ஓகே குட்டீஸ், நம்ம இந்த நாள்ல இப்போ வந்து பாடல் பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? உங்க கூட வந்து நீங்க மட்டும் இல்லாம உங்களோட பேரண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே கிளாஸ் வந்திருக்காங்கல்ல குட்டீஸ், அப்படிதானே? ஓகே, இன்னைக்கு நீங்க, நான், அக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடல் பாடி ஆராதிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? என்ன பாட்டு அக்கா சொல்லி தர போறேன்னு தெரியுமா குட்டீஸ்? உங்களுக்கு பரலோகத்தை பத்தி தான் பாட்டு சொல்லி தர போறேன். பரலோகனாலே ஜாலி தானே குட்டீஸ்? ஓகே, நம்ம அந்த பரலோகத்தை பத்தி அந்த சாங் பார்க்கலாமா குட்டீஸ்? வாங்க பார்க்கலாம்.
தோல்வி இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, அடி இல்ல, உத இல்ல, பரலோகம் ஜாலிதானே. கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு பூமியிலே நீ இருந்தால் பரலோகம் உண்டு உனக்கு. கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு பூமியிலே நீ இருந்தால் பரலோகம் உண்டு உனக்கு. துன்பம் இல்லா நாடு அது, இன்பம் எல்லாமே இன்பம் தானே. துன்பம் இல்லா நாடு அது, இன்பம் எல்லாமே இன்பம் தானே. பூம் பூம் எக்காலம் பூம் பூம் சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடே. பூம் பூம் எக்காலம் பூம் பூம் சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடே. ராஜாதி ராஜா இயேசு வந்து பரலோகம் அழைத்து செல்வார். ராஜாதி ராஜா இயேசு வந்து பரலோகம் அழைத்து செல்வார். அங்கு பள்ளி இல்ல, பரீட்சை இல்ல, சாதி இல்ல, சண்டை இல்ல, போட்டி இல்ல, தோல்வி இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, அடி இல்ல, உத இல்ல, பரலோகம் ஜாலிதானே. இப்ப நம்ம எல்லாரும் ஒன் டைம் அக்கா பண்ணனா நீங்க பாத்தீங்களா? உங்க பேரண்ட்ஸ் அக்கா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ஷன் பண்ணாங்களா? ஓகே, நம்ம இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பாடல் பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? பேரண்ட்ஸ், குட்டீஸ் வாங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரை இன்னைக்கு ஆராதிச்சு மகிமைப்படுத்தலாம். பூம் பூம் எக்காலம் பூம் பூம் சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடே. பூம் பூம் எக்காலம் பூம் பூம் சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடே. ராஜாதி ராஜா இயேசு வந்து பரலோகம் அழைத்து செல்வார். ராஜாதி ராஜா இயேசு வந்து பரலோகம் அழைத்து செல்வார். அங்கு பள்ளி இல்ல, பரீட்சை இல்ல, சாதி இல்ல, சண்டை இல்ல, போட்டி இல்ல, தோல்வி இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, அடி இல்ல, உத இல்ல, பரலோகம் ஜாலிதானே. கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு பூமியிலே நீ இருந்தால் பரலோகம் உண்டு உனக்கு. கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு பூமியிலே நீ இருந்தால் பரலோகம் உண்டு உனக்கு. துன்பம் இல்லா நாடு அது, இன்பம் எல்லாமே இன்பம் தானே. துன்பம் இல்லா நாடு அது, இன்பம் எல்லாமே இன்பம் தானே. பூம் பூம் எக்காலம் பூம் பூம் சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடே. பூம் பூம் எக்காலம் பூம் பூம் சத்தத்தோடு தூதர்கள் கூட்டத்தோடே. ராஜாதி ராஜா இயேசு வந்து பரலோகம் அழைத்து செல்வார். ராஜாதி ராஜா இயேசு வந்து பரலோகம் அழைத்து செல்வார். அங்கு பள்ளி இல்ல, பரீட்சை இல்ல, சாதி இல்ல, சண்டை இல்ல, போட்டி இல்ல, தோல்வி இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, அடி இல்ல, உத இல்ல, பரலோகம் ஜாலிதானே.
குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாட்டு பாடி ஜாலியா எஸ்அப்பாவை ஆராதிச்சிங்களா? சூப்பர். இப்போ நம்ம சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் தெரிஞ்சுக்க போறோம். உங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னு சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நம்ம சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பிரேயரும் வேத வார்த்தைகளும் தான். இப்ப நம்ம சில வசனங்களை ஜெபமா சொல்ல போறோம். சொல்லித்தர வசனங்களை தினமும் காலையில உங்க வலது கைய உங்க தலை மேல வச்சு மறக்காம சொல்லுங்க. வேத வசனம் ஜெபமா மாறும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை சக்சஸ் தான். ரெடியா குட்டீஸ்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ரெடியா குட்டீஸ்? நல்லா கவனிச்சிங்களா? உங்களுடைய வலது கைய உங்க தலைக்கு மேல வச்சு நேர் முழங்கால் போடுங்க. வெரி குட். இப்போ அக்கா சொல்ல சொல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். வெரி குட். இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தமா சொல்லலாமா? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். நான் வேண்டிக் கொண்டதை எனக்கு செய்தருளும். இது யாரோட ஜெபம் அப்படின்னா யாபேஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணனோட ஜெபம். நீங்களும் உங்க குடும்பமும் தினமும் இந்த ஜெபத்தை சொல்லிட்டே வாங்க. தேவன் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பலத்த பாதுகாப்பா இருப்பார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பன்னி ராபிட் பாப்பட் பார்க்க போறோம். பன்னி ராபிட் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போ பண்ணி பார்க்கலாமா? ஓகே. இதுக்கு தேவையான திங்ஸ் வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். சரியா? வீட்டில் போய் எல்லாரும் எனக்கு கடையில் அதை வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்கன்னு யாரும் அம்மா அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? வீட்டில் இருக்கிற நோட் பேப்பர் யூஸ் பண்ணியே நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் ஒன்று அக்கா கூட சேர்ந்து செய்யுங்க. இல்லைன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சு அக்காவுக்கு அனுப்பி வைக்கணும். ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நோட் பேப்பர் எடுத்துக்கோங்க, கம்மு, சிசர், அப்புறம் 2 ஸ்கெட்சு. ஓகேவா? இவ்வளோ போதும். செய்யலாமா? ஃபர்ஸ்ட்டு நோட் பேப்பர் எடுத்து அதை இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கிற இந்த பேப்பரை இந்த மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கம் வச்சு இப்படி நல்லா ஒட்டிடுங்க. இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை இந்த மாதிரி பாதியா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இந்த பேப்பரை இப்படியாகவும் இந்த பேப்பரை பின்னாடி பக்கமாகவும் மடிச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இப்படி கை விட்டு பார்த்தா இந்த மாதிரி வரும். இப்படி வருதான்னு எல்லாருக்கும் செக் பண்ணிக்கோங்க. இப்படி வந்தால் தான் கரெக்ட். சரியா? ஓகே. இப்போ நம்ம ராபிட்டுக்கு ஃபேஸ் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பேப்பர் எடுத்து ஐஸ்க்கு நல்லா ரவுண்ட் போட்டு அதை கட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதில் குட்டியாக ஐஸ் வரைஞ்சிக்கோங்க.
ஓகேவா? இதை கம் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நோஸ் நம்ம இப்போ வரைய போகிறோம். நோஸ்க்கு கரெக்டாக ஐக்கு கீழே அழகாக ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அக்கா பிங்க் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்புறம் மீசை. ரேபிட் மீசை இருக்கும்ல, அது நல்லா அழகாக அரைஞ்சிட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இயர்ஸ் வரைய போகிறோம் நம்ம. அதுக்கு இன்னொரு பேப்பரில் நல்லா பெருசாக வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் அதே மாதிரி பிங்க் கலர் யூஸ் பண்ணி ஒரு எலிப்ஸ் மாதிரி போட்டு அதையும் நல்லா கலர் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும். கலர் கலராக யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதே மாதிரி இதுலையும் பிங்க் கலர் யூஸ் பண்ணி நல்லா கலர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இந்த கார்னரில் ஒட்டி வச்சிட போகிறோம். கம் யூஸ் பண்ணி ஓகேவா? இப்போ இயர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டங்க் வரைய போகிறோம். இந்த மவுத் எப்படி ஓப்பன் பண்ணி உள்ள நல்லா பெருசாக வரைஞ்சி அதை அழகாக கலர் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டீத். டங்கு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம டீத் பண்ண போகிறோம். பன்னி ரேபிட்க்கு முன்னாடி 2 பல்லு நீட்டிட்டு இருக்கு பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி இன்னொரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை இந்த பிளேஸில் கம் வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான்.
பன்னி ராபிட் பப்பட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு நெக்ஸ்ட் அக்கா மனப்பாட வசனம் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி பப்பட் நீங்கள் கையில் வச்சு சொல்லணும். ஓகேவா? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அக்காவுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவீங்களா? ஓகே, தேங்க்யூ, பாய். சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே. சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே. கமான் கமான், ஆன்லைன் சண்டே ஸ்கூல். ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா? கதை பாட்டு எல்லாம் கேட்டு. ஓகே குட்டீஸ், இந்த லாக்டவுன் டைம்ல எப்படி போகுது உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியல, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியல, இப்போ ஆன்லைன் கிளாஸ் வேற. ரொம்ப போரிங்கா போகுது குட்டீஸ். இந்த போரிங் டைமை உங்களுக்கு ஹாப்பியா மாத்துறதுக்காக தான் அக்கா இப்போ உங்களுக்கு ஒரு கேம் கொடுத்துருக்கேன். அந்த கேம் இப்போ விளையாடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ இந்த கேமுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாமா? ஜெம்ஸ் மிட்டாயும் ஸ்ட்ராவும் இருந்தா போதும் குட்டீஸ். இப்போ நம்ம கூட கேம் விளையாடுறதுக்கு ஒரு அக்கா வரப்போறாங்க. ஸ்ட்ராவை யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணாம இந்த ஜெம்ஸ் மிட்டாயை இந்த பவுல்ல இருந்து அந்த பவுலுக்கு கொண்டு போகணும். அதான் குட்டீஸ் கேமு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஓகே குட்டீஸ், இப்போ நானும் இந்த அக்கா இந்த கேமை விளையாட போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? கேம் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இந்த கேமோட முடிவுல உங்களுக்கு gift தரேன்னு சொன்னேன்ல, அந்த gift என்னன்னா நீங்க வின் பண்ணீங்களே அந்த ஜெம்ஸ் மிட்டாய் தான் உங்களுக்கு gift. நீங்க அம்மா அப்பா கடைக்கு போகும்போது ஜெம்ஸ் மிட்டாயும் ஸ்ட்ராவும் வாங்கிட்டு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்க ஃபேமிலியில உள்ளவங்க கூட இந்த கேமை விளையாடுங்க ப்ளீஸ். ஓகே, வீட்லயே சேஃபா இருங்க. நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை.
ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் ஏசுவா கிருபையால ஹாப்பியாக சூப்பராக இருப்பீங்கன்னு அக்கா விசுவாசிக்கிறேன். நானும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக உங்களை பார்க்குறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஸ்டோரிக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஸ்டோரி கேட்கலாமா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைமில் யாரை பற்றி பார்க்க போகிறது தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த புஸ்தகத்தில் உள்ள சம்பவங்கள் தான் இனி வரப்போகிற நாட்களில் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் பற்றி அக்கா உங்களுக்கு ஷார்ட் வியூவாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் மொத்தம் 28 அதிகாரங்கள் இருக்குது. இதை எழுதியவர் லூக்கா என்ற ஒரு மருத்துவர். இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா, ஏசப்பாவை நேசிக்கிற ஜனங்களை ஆதி நாட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏசப்பா பற்றி சுவிசேஷமா சொல்றவங்க எல்லாரையும் சிறைச்சாலையில கொண்டு போய் துன்பப்படுத்தினாங்க, உபதிரவப்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட உபதிரவ நாட்கள்லையும் ஏசப்போட சுவிசேஷம் எல்லாருக்கும் எப்படி பரவிச்சு, எல்லா நாடுகளும் எப்படி சபைகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, பெரிய ராஜாக்கள், மந்திரிகள், அதிபதிகள் இவங்க எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க, மற்றும் அது மட்டும் இல்லாம ஏசப்பாவோட பிள்ளைங்களை துன்பப்படுத்தினாங்கல்ல, அவங்கள ஏசப்பா எப்படி தொட்டாங்க, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவருக்காக அப்போஸ்தலர்கள் எப்படி வைராக்கியமா ஊழியம் பண்ணாங்க, இப்படி அநேக காரியங்கள் இருக்கு. மந்திரவாதிகள்லாம் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இப்படி நிறைய காரியங்கள் அடங்கிறது இந்த அப்போஸ்தலர் புஸ்தகம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பற்றி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே வாங்க குட்டீஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஏசப்பா நமக்காக சிலுவையில மரிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாங்களே, அதுக்கப்புறம் 40 நாட்கள் இந்த பூமியில இருந்து அப்போஸ்தலருக்கு தன் உயிரோடு இருக்கிறவங்க ஏசப்பா காண்பிச்சாங்க, உறுதிப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரிய மேன்மையான விஷயங்களை பத்தி அப்போஸ்தலருக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி சொல்லும் போது ஏசப்பா ஒரு காரியம் சொன்னாங்க. யோவான் தண்ணினால ஞானஸ்நானம் கொடுத்தால, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறுவீங்க. அதனால நீங்க யாரும் எருசலேம்ல விட்டு போகாம இங்கே நான் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கட்டளையிட்டாங்க. அப்போதான் பரிசுத்த ஆவி உங்ககிட்ட வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. எருசலேம்ல, யூதேயாவுல, சமரியாவுல, அது சுற்றி இருக்க உலக நாடுகளுக்கும் நீங்க என்ன செய்வீங்கன்னா சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா குட்டி, சாட்சியா இருப்பீங்கன்னா நம்ம பேச்சு மூலமா, நம்ம செய்கை மூலமா ஏசப்பாவை வெளிப்படுத்துறோம் இல்லையா, அதுதான் சாட்சியா வாழ்றது. இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா, இவ பொய் பேச மாட்டா, இந்த பையன் நல்ல பையன், இவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இவன் ஆண்டோடைய பிள்ளை அப்படின்னு நம்மளை பத்தி பிறர் சொல்லுவாங்கல்ல, நம்ம மூலமா ஏசப்பாவோட நாம மகிமைப்படுறது தான் சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்படி வாழ்வீங்கன்னு ஏசப்பா அவங்க கிட்ட சொன்னாங்க. இப்படி ஏசப்பா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எல்லாரும் அப்படி அதிர்ச்சி வானத்தையும் அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துக்கோங்க, திடீர்னு 2 பேர் ஒயிட் ட்ரெஸ் போட்டவங்க பக்கத்துல நின்று, கலிலேயரக மனுஷரே, எதுக்கு வானத்தையும் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏசப்பா எப்படி வானத்துக்கு போனாங்களோ அப்படியே திரும்ப வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரே சந்தோஷம், எல்லாருமே எருசலேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. ஏசப்பா சொன்னாங்களே எருசலேம்ல போய் காத்துருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த சம்பவங்கள்லாம் எங்க நடந்துச்சுன்னா ஒலிவ மலையில நடந்துச்சு. இப்போ ஒலிவ மலையில இருந்து அவங்க பிரயாணப்பட்டு எங்க போறாங்கன்னா எருசலேம்ல போய் அவங்க ஒரு மேல் வீட்டாரையில காத்திருக்காங்க. யாரெல்லாம் காத்திருந்தாங்க தெரியுமா? ஏசப்போடைய அப்போஸ்தலர்கள், ஏசப்போட தாயாகிய மரியாள், ஏசப்போடைய சகோதரர்கள், ஸ்ரீஷர்கள், இப்படி 120 பேர் அங்க காத்திருந்தாங்க. இப்படி அவங்க காத்திருக்கும் போது பேதுரு அவங்க நடுவுல எழுந்து நின்று, இங்க பாருங்க சகோதரரே, ஏசப்பா எங்களை 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல யூதாஸ்கரைத்து ஏசப்பாவை காட்டி கொடுத்தனால அவன் மனசாட்சி குத்தப்பட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். சங்கீதத்தின் புஸ்தகத்துல தாவீது எழுதியிருக்காரு இல்லையா, அவனுடைய ஸ்தானத்தை வேற ஒருவன் பெறக்கடவன்னு சொல்லிட்டு, இப்ப அவனுடைய ஸ்தானத்துக்கு நாங்க வேற ஒருத்தர் நாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து வச்சாங்க. என்ன கண்டிஷன்ஸ் தெரியுமா? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்ததுல இருந்து ஏசப்பா இந்த பூமியில ஊழியம் செஞ்சாங்கல்ல, அந்த நாட்கள்ல கூட இருந்தவங்க ஏசப்பா மரணிச்சப்போ இப்ப 40 நாட்கள் ஏசப்பா இவங்க கூட பேசினாங்கல்ல, இப்ப உயிரை எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் யாரு எங்க கூட இருந்தாங்களோ அவங்கள ஒருத்தங்களை நாங்க தேர்ந்தெடுக்க போறோம்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? ஏசப்பா பத்தி முழு விவரமும் தெரிஞ்சாதானே அவங்க பிறருக்கு ஏசப்பா பற்றி உண்மையா சாட்சியா சொல்ல முடியும். அதனாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க. இப்போ இதுல இருந்து 2 நபர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. யார் யார் தெரியுமா? ஒருத்தரோட பேர் வந்து பர்சபா என்னப்பட்ட யோசேப்பு, இன்னொருத்தர் பேர் வந்து மத்தியா. இவங்க 2 பேரையும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க 2 பேர்ல யார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போஸ்தலர் ஆகும்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவரே இவங்க 2 பேர்ல யார் அப்போஸ்தலரா எங்க கூட இணைஞ்சு ஊழியம் செய்யும்படி நீங்க விரும்புறீங்க, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணிட்டு 2 பேர் பேரையும் ஒரு சீட்ல எழுதி சீட்டு போட்டாங்க. அந்த சீட்டு யார் பேருக்கு விழுந்துச்சு தெரியுமா? மத்திய அண்ணனோட பேருக்கு வந்து சீட்டு விழுந்துச்சு. இப்ப இந்த மத்திய அண்ணன் யாரோட கூட இணைஞ்சாங்க? 11 அப்போஸ்தலர் கூட. இவர் 12வது அப்போஸ்தலரா அவங்களோட கூட இணைந்தாங்க. இப்ப இந்த 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் 120 பேர் என்ன செஞ்சாங்கன்னா கூடி இருந்து அங்க வந்து காத்திருந்து ஜெபம் பண்றாங்க.
இவங்க எதுக்கு காத்திருந்தாங்க, எதுக்கு ஜெபம் பண்றாங்க? ஏசப்பா சொன்னாங்கல்ல, நான் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், காத்திருக்கணும், எருசலேம் விட்டு போகக்கூடாதுன்னு. அதனால இவங்க எல்லாரும் ஒரே மனமா ஜெபம் பண்ணி வேண்டுதல் பண்ணி அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா காத்திருந்தாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்துருவான்னு சொல்லிட்டு, வரவே இல்லை. 2வது நாள் காத்திருக்கிறாங்க, அப்பயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரல. இப்படி அவங்க வந்து ரொம்ப நாள் காத்திருக்காங்க. எத்தனை நாள் காத்திருந்தாங்க தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்குதா? அப்படின்னா அடுத்த வாரம் அந்த ஸ்டோரி டைம்ல நீங்க மறக்காம பாருங்க. அக்கா அதனுடைய கண்டினியூஷனை சொல்லுவாங்க. அவங்க காத்திருந்ததுக்கு ஏற்ற பலன் அவங்க பெற்றாங்களா இல்லையா, அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாருன்னா இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் நடந்தது, இவங்களால அந்த எருசலேம்ல என்னென்ன காரியங்கள்லாம் நடந்துச்சு, மக்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓகேவா குட்டீஸ்? ஆமா, இன்னைக்கு நம்ம இந்த 1வது சாப்டர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஏசப்பா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அவங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் எருசலேம்ல வந்து பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கிறாங்க. அதோட கூட மட்டும் இல்லாம 11 அப்போஸ்தலர்கள் கூட மத்தியாவை ஆண்டவர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் மத்தியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கணும்? இன்னைக்கு பாருங்களேன், அநேக குட்டீஸ் இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா உங்களை இந்த ஆன்லைன் மூலமா சந்திக்கிறாங்க இல்லையா? ஏன் ஆண்டவர் சந்திக்கணும்? ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கணும்னு விரும்புறாங்க. உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் ஆசையா இருக்குதா? வெரி குட். ஏன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க சாட்சியா இருப்பீங்க. ஏசப்பா பத்தி தைரியமா மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும், ஏசப்பாவை பார்க்க முடியும். யாருக்கெல்லாம் ஏசப்பா பார்க்கணும்னு ஆசையா இருக்குது? உங்களுக்குலாம் ஆசையா இருக்கா? அப்ப நீங்களும் காத்திருந்து ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த அப்போஸ்தலர்கள் மாதிரி கண்டிப்பா நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவாங்க. குட்டீஸ், நம்ம இன்னைக்குரிய மனப்பாட வசனம் படிக்கலாமா? இன்னைக்கு படிக்கப்பட வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்க உங்க அனுதின ஜெபத்துல ஏசப்பா கிட்ட சொல்லி, ஏசப்பா இந்த வசனத்தின்படி நீங்க எனக்கு செய்யுங்க, என் வாழ்க்கையில செயல்படுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஓகேவா? இப்ப அக்கா சொல்றேன், நீங்க திரும்ப சொல்லணும். சரியா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. திரும்ப சொல்லலாமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் 1:8. வா, சூப்பரா சொல்லிட்டீங்களே, தேங்க்யூ. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஓகே, எல்லாரும் முழங்கால் போட்டுக்கோங்க, ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் இந்த ஸ்டோரி டைம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு கேட்ட சத்தியத்தின்படி எந்த பிள்ளைங்கள்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு வாஞ்சியோட விருப்பத்தோடு இருக்கிறாங்களோ, ஏசப்பா நீங்கள் அவங்க வாஞ்ச விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அவங்க தொடர்ந்து பரிசுத்த ஆவியினருக்காக காத்திருக்க ஜெபிக்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைங்களாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே சாட்சியுள்ள பிள்ளைகளா இந்த முழு உலகத்திற்கு உம்முடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், தொடர்ந்து ஜெபிக்க மறக்காதீங்க. ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பத்திரமா வீட்லயே இருங்க, வெளியில போகாதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இது நோய் தொற்று அதிகமா பரவுற காலமா இருக்கிறதால முடிந்த மட்டும் வீட்லயே இருங்க. ரொம்ப தேவையான பொருட்கள் வாங்க மட்டும் யாராவது ஒருத்தர் வெளியில போங்க. அவங்க வந்த உடனே கைகளை கால்களை சுத்தம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நீங்களும் உங்களுடைய கைகளையும் கால்களையும் அடிக்கடி சுத்தமா வைத்து கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தா பாதிப்பு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தான். ஓகே குட்டீஸ், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு மேனர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்ல பார்க்க போறோம். ஆர் யூ ரெடி குட்டீஸ்? கேர்ஃபுல்லா கவனிங்க. அதிகமாக சிறு பிள்ளைகள் அஜாக்கிரதையாக மாடிப்படியின் கைப்பிடியில் சறுக்கி விளையாடி கீழே விழுந்து தலையில் பலமாக அடிபட்டு இருக்கிறார்கள். பிளேட், டிவைடர், காம்பஸ், நீடில் போன்ற கூர்மையான பொருள்களை பயன்படுத்தும் போது மிக கவனமாக செயல்பட வேண்டும். ரோட்டிலோ
அல்லது தெருவிலோ நடக்கும்போது கட்டாயம் காலில் செருப்பு அணிந்திருக்க வேண்டும். டாய்லெட் யூஸ் பண்ணும் போதும் காலில் செருப்பு அணிந்து கொள்வது நல்லது. அப்பா அம்மாவிற்கு தெரியாமல் குளம், குட்டை, கிணறு, ஆறுகளில் போய் குளிக்க கூடாது. அவர்களின் மேற்பார்வையில் பாதுகாப்பு சாதனங்களை உபயோகித்து குளிப்பதுதான் நல்லது. ஃபியூஸ் போன பல்பு மற்றும் உடைந்த பல்ப் போன்றவற்றை வைத்து விளையாடாதீர்கள். அது உங்களை காயப்படுத்தும். கரண்டிலும் விளையாடக்கூடாது. பள்ளிக்கூடங்களில் மற்றவர்களை தள்ளிவிட்டு விளையாடக்கூடாது. கல்லெறிந்து விளையாடக்கூடாது. அது தெரியாமல் மற்றவர்கள் மீது பட்டு அவர்களை அதிக காயப்படுத்தும். வித்தியாசமான சூழ்நிலையில் நீங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. தெரியாத நபர், இக்கட்டான சூழ்நிலை என்றால் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பஸ், ஆட்டோ, காரில் பயணம் செய்ய நேர்ந்தால் வண்டியின் எண்ணை குறித்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு தெரியப்படுத்துங்கள். உங்களை யாராவது மிரட்டியோ அல்லது ஆசை வார்த்தைகளை சொல்லி பேட் டச் செய்ய முற்பட்டால் சத்தம் போட்டு உதவிக்கு அழையுங்கள். உடனே காவல்துறைக்கான எண் 100 அல்லது 1098 என்ற எண்ணை தொலைபேசியில் அழைத்து உங்கள் நிலைமையையும் முகவரியையும் தைரியமாக தெரியப்படுத்துங்கள். ஓகே குட்டீஸ், இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கேர்ஃபுல்லா சேஃபா இருங்க. டாடா, பை பை. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் மீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுல? ஓகே, இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் வழியா உங்களை மீட் பண்றதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபைண்டிங் த ட்ரூத் அப்படிங்கிற இந்த செஷன் வழியா உங்களை அக்கா வாரம் வந்து மீட் பண்றேன். ஓகேவா? இந்த செஷன்ல என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன் பத்தி சொல்றதான் அக்கா வந்திருக்கேன். இப்போ ப்ரோக்ராம்குள்ள போலாமா? ஹாப்பியா? ஓகே, ப்ரோக்ராம்குள்ள போலாம். அதாவது உலகத்திலேயே அதிகமா விற்பனை ஆகிற புஸ்தகம் எது அப்படின்னு தெரியுமா? அது எந்த புஸ்தகம் அப்படின்னா, நான் அக்கா சொல்றேன் கேளுங்க. அது நம்ம பைபிள் தான். நம்ம பைபிள் தான் வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது அதிகமா விற்பனை ஆகிற புக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துல 50 புக்கு வரைக்கும் நமக்கு சேல் ஆகிட்டு இருக்கான். ஓகேவா? இந்த பைபிளை பத்தி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த பைபிளை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதினாங்க தெரியுமா? எப்படின்னா, இந்த பேப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் வச்சுதான் எழுதியிருக்காங்க. பேப்பிரஸ் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது என்ன அப்படின்னா, ஈஜிப்ட்ல இருக்கிற ஒரு பிளான்ட் தான். இந்த பிளான்ட்டோட டிஷ்யூ எடுத்து அதை காய வச்சு அதுல இருந்து தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதியிருந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் நம்ம கையில இது பிரிண்டட் பைபிளா நம்ம கையில வந்திருக்கு. அண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த பைபிள் உலகத்துல நிறைய புக்ஸ் இருக்கு, அப்படிதானே? நிறைய புக் இருக்கு. அந்த புக்கெல்லாம் நம்ம ஒன் டைம் படிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான். அது நெக்ஸ்ட் டைம் படிக்கும் போது அது போர் அடிச்சிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு புக்கு காப்பி 1, காப்பி 2, காப்பி 3 அடுத்தடுத்து அவங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கடந்த பல வருடங்களா, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேல இந்த ஒரு புக்கு தான் குட்டீஸ் இருக்கு. ஆனா இந்த பைபிள்ல இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் நடக்கிற காரியங்கள் ஃபுல்லுமே எழுதியிருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம ஒவ்வொரு டைம் படிக்கும் போதும் புது காரியங்களை நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம். சரியா? பாத்தீங்களா குட்டீஸ்? உங்க கையில இருக்கிற இந்த பைபிளுக்கு எவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியாதது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கையில கிடைச்ச இந்த பைபிளை வச்சுட்டு நீங்க சும்மா இருக்க கூடாது. டெய்லி நீங்க இதை எடுத்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க, இதுல என்னதான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க டெய்லி எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 10 வசனமாவது நீங்க வாசிக்கணும். சரியா? கண்டிப்பா வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி அக்கா நம்புறேன். ஓகேவா? இன்னைக்கு கண்டிப்பா இந்த அக்கா சொன்ன இந்த 3 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல வேற ஒரு 3 இன்ஃபர்மேஷனோட அக்கா வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்க போறேன். இந்த ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிவிட்டி அக்கா கொடுக்க போறேன். ஓகேவா? என்ன தெரியுமா? கேரக்டர் பிரசன்டேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? அக்கா வந்து பைபிள்ல உள்ள ஒரு சில நபர்களை பத்தி 3 க்ளூ கொடுப்பேன். ஓகே, அந்த 3 க்ளூ அது யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள மாதிரி அப்படியே ட்ரெஸ் அப் பண்ணி என்ன பண்ணணும், 1 மினிட் வீடியோ எடுத்து நீங்க சென்ட் பண்ணணும். அவங்கள பத்தி பேசி 1 மினிட் எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேவா?
ஓகே குட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, இப்போ நான் ஒரு நபரை பத்தி ஒரு 3 க்ளூ சொல்றேன். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னா, தேவன் வந்து இவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க. பட் இவர் அந்த இடத்துக்கு போகாம தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஓகேவா? செகண்ட் க்ளூ என்ன அப்படின்னா, இவரை தூக்கி கடல்ல போட்டுருவாங்க. தேர்ட் க்ளூ என்ன அப்படின்னா, இவர் மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தாரு. எப்பா இப்பவே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க போல. யாரு இவங்க? யோனா. வெரி குட். இப்போ ஆன்சர் நீங்க யோனா அப்படி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, யோனா எப்படி ட்ரெஸ் பண்ணிருப்பாருன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இமேஜின் இருக்கும்ல. சோ யோனா மாதிரி நீங்க ட்ரெஸ் அப் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், 1 மினிட் வீடியோ எப்படி அனுப்பணும் தெரியுமா? என் பேரு யோனா, ஏசப்பா என்னைய நினிவே போக சொன்னாங்க, நான் வந்து தர்சிஸ்க்கு தப்பிச்சு ஓடி போனேன். இந்த மாதிரி அவரை பத்தின சில காரியங்களை 1 மினிட் நீங்க பேசி எனக்கு அனுப்பணும். ஓகேவா? இப்ப புரிஞ்சிச்சு தானே நான் என்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஓகே, தென் நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி நான் சொல்ல போறேன். எல்லாம் கவனமா கவனிங்க. இதை வந்து நான் 2 இதா பிரிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குன்னு சொல்லி தனியா பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஃபார் பாய்ஸ். பாய்ஸ் எல்லாம் நல்லா கவனமா கவனிங்க. பாய்ஸ் எல்லாம் ரெடியா? சொல்லட்டுமா? அக்கா என்ன சொல்றேங்கிறத கவனமா கவனிக்கணும். சரி கேளுங்க. இவரை பத்தின ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன தெரியுமா? இவர் கூட பிறந்தவங்க 11 பேர். He has 11 brothers. ஓகேவா? இப்பவே பாதி பேர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் க்ளூ சொல்றேன், என்னன்னு கவனிங்க. இவங்க அப்பா இவருக்கு பலவர்ண அங்கிய பிரசன்ட் பண்ணாங்க. His father presented him a special coat. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. அண்ட் தேர்ட் க்ளூ நல்லா கவனமா கவனிங்க. இவர் தானாங்கிறத. இவர் தன் சகோதரர்களால் குழியில் போடப்பட்டு விற்கப்பட்டவர். His brother betrayed him in a pit and sold it. யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வெரி குட். இவங்களை பத்தி நீங்க யாரு இந்த க்ளூவை கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அவங்க யாரு அப்படிங்கறத பத்தி அவங்கள மாதிரியே நீங்க ட்ரெஸ் அப் பண்ணி இவங்களை பத்தி ஒரு 1 மினிட் பேசி வீடியோ அனுப்பணும். ஓகேவா? ஓகே, நவ் ஃபார் கேர்ள்ஸ். கேர்ள்ஸ்லாம் எல்லாரும் ரெடியா? கேர்ள்ஸ் ரெடியா இருங்க. உங்களுக்கான க்ளூ இத சொல்றேன் கேளுங்க. ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு அனாதை பெண். இந்த பெண் யார் அப்படின்னா, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு அனாதை பெண். She was an orphan from a poor family. And second clue என்னன்னு பாத்தீங்கன்னா, அவளுடைய சிறிய தகப்பன் அரண்மனை காவலாளியாக இருந்தாங்க. Her uncle was a gatekeeper in a palace. கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வெரி குட். அண்ட் தேர்ட் க்ளூ கேளுங்க நல்லா. பின்னர் 127 தேசத்திற்கு ராணியாக இவள் இருந்தாள். She became a queen of 127 provinces. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே. அது யாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள மாதிரியே ட்ரெஸ் அப் பண்ணி அவங்கள பத்தின சில காரியங்களை எங்களுக்கு 1 மினிட் வீடியோவா நீங்க பேசி எனக்கு டியூஸ்டே ஈவினிங்குள்ள நீங்க சென்ட் பண்ணணும். சரியா? லெட் மீ see பாய்ஸ் நிறைய அனுப்புறாங்களா, கேர்ள்ஸ் நிறைய அனுப்புறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நீங்க அனுப்புற வீடியோ நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும். ஓகே குட்டீஸ், பை பை. ஹாய் தம்பி தங்கச்சி, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சண்டே கிளாஸ் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா ஆசீர்வாதமா இருந்துச்சா? இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல வசனம் கற்றுக்கொண்டிருப்பீங்க, பாட்டு கற்றுக்கொண்டிருப்பீங்க, கதை கற்றுக்கொண்டிருப்பீங்க, அப்புறம் ப்ரேயர் எல்லாமே கற்றுக்கொண்டிருப்பீங்க. அப்படிதானே? நீங்க இன்னைக்கு சண்டே கிளாஸ்ல இன்னைக்கு என்னெல்லாம் கற்றுக்கொண்டீங்களோ அதையெல்லாம் நீங்க அர்ப்பணித்து இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். சரியா? ப்ரேயர் பண்ணி முடிக்க போகிறோம். அக்கா உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன். நீங்க இருக்கிற இடங்களே முழங்கால் போடுங்க, கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. நீங்க என்னென்ன நீங்க கற்றுக்கொண்டீங்களோ அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில அர்ப்பணித்து நீங்க ஜெபம். சரியா? அக்கா ப்ரேயர் பண்ணட்டுமா? கண்ணை மூடுங்க குட்டீஸ். ஓகே. எங்களை அதிகமா நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ரொம்ப நாள் நாங்கள் காத்திருந்தோம் ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ்க்காக. இந்த ஆன்லைன் மூலமா அந்த சண்டே கிளாஸ்ல ஆண்டவரே கலந்து கொள்ள உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செஞ்சீங்களே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவரே. உங்க பெரிதான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சண்டே கிளாஸ்ல அப்பா ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு ஆண்டவரே பாடல், வசனம், பிரேயர், கதை, மிஷன் ஸ்டோரி எல்லாமே பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதமா இருந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியத்தின்படி ஆண்டவரே அதன்படி நடக்கத்தக்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அதன்படி வாழத்தக்க அப்பா நீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் எடுத்தோம். துதி கன மகிமை யாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி குட்டீஸ், நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கீங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். சரியா? தேங்க்யூ.
சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே. சந்தோஷமே சந்தோஷமே சத்திய முழக்கத்தின் சண்டே ஸ்கூலே. கமான் கமான் ஆன்லைன் சண்டே ஸ்கூல். எங்கள் முகவரி சத்திய முழக்கம் சபை, பாண்டியன் பிளாசா, மந்தித்தோப் ரோட், கோவில்பட்டி. ஃபோன் நம்பர் 04632223871. செல் நம்பர் 9487123871. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.